நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் நேசம் அகாடமியில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிளாஸு, அதாவது தனி வட்டி குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக ஒரு கேள்வியாவது கண்டிப்பாக கேட்பாங்க. அதில் என்னென்ன மாதிரி மாடல்லாம் கேட்பாங்க அப்படின்றத ஒரு தொகுப்பாக எடுத்து என்னென்ன மாடல்லாம் இருக்குது அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கிளாஸில் ஃபஸ்ட்டு தனி வட்டியோட ஃபார்முலா என்ன, ஃபஸ்ட்டு அது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும் இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்க்கலாம். I = PNR/100. அதாவது Pன்றது அசல், Nன்றது ஆண்டு, அதாவது காலம்னா என்னெல்லாம் இருக்கலாம், நாட்கள் இருக்கலாம், மாதம் இருக்கலாம், வருஷம் இருக்கலாம், என்ன வேணாலும் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது Rன்றது வட்டி விகிதம். அடுத்தது மொத்த தொகை. அதாவது இப்போ ஒருத்தர் கடன் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு எப்படி திருப்பி கொடுப்பீங்க? அசல், அது கூட சேர்ந்து வட்டி. அப்போ அந்த அசலையும் வட்டியையும் சேர்த்து கொடுக்கறதுக்கு பேர் தான் மொத்த தொகை அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? இப்போ நம்ம 2 ஃபார்முலா பார்த்துருக்கோம் தனி வட்டியில். இந்த 2 ஃபார்முலா தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கணக்கு. இது முதல்ல கணக்கு இப்போ போகலாமா? இப்போ 25,000க்கு 8% வட்டி வீதம், 3 வருஷத்துக்கு தனி வட்டி எவ்வளவு? இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிற ஃபஸ்ட்டு கணக்கு. ஏற்கனவே ஃபார்முலா சொல்லியாச்சு, PNR/100. அதில் P அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25,000 கொடுத்துருக்காங்க. வருஷம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. வட்டி விகிதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8% கொடுத்துருக்காங்க. எல்லா வேலையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ 25,000 × 3 × 8/100. இப்போ பாருங்கள், பகுதியில் இருக்கிற 100லேருந்து 2 0, தொகுதியில் இருக்கிற 25,000ல் 2 0, 2 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குது? 250 × 3 × 8. இது எல்லாத்தையும் பெருக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 6,000 ரூபா கிடைக்கும். அப்போ அதுதான் என்னோடய தனி வட்டி மதிப்பு. கீழே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் 6,000த்தை செலக்ட் பண்ணணும். அடுத்த கணக்கு, அர்ஜுன்ற ஒருத்தர் ஒரு பேங்க், அதாவது வங்கியிலிருந்து ஆண்டுக்கு வருஷத்துக்கு 5% வட்டி வீதம் 5,000 ரூபா கடனாக வாங்குறாரு. 3 ஆண்டுகளின் முடிவில் அவர் எவ்வளோ செலுத்தணும்? வட்டி எவ்வளோ செலுத்தணும்? மொத்த தொகை எவ்வளோ செலுத்தணும்? இங்கே பாருங்கள், கேள்வியில் வட்டிக்கு ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். I = PNR/100. மொத்த தொகைனா ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்? A = P + I, அதாவது அசலையும் வட்டியும் கூட்டி வர்றது. இப்போ ஃபஸ்ட்டு எப்போதும் போல் நான் தனி வட்டி கண்டுபிடிக்க போகிறேன். ஏற்கனவே என்னென்ன நீங்கள் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக பெருசாக எழுதியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்லாம் எக்ஸாமில் போடணும்னு எந்த அவசியமே கிடையாது. டைரெக்டாக ஃபார்முலாவில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அடித்து போட வேண்டியது தான். சரிங்களா? இப்போ PNR, அப்போ 5,000 × என்னன்றது 3, அப்போ வட்டி விகிதம் 5, அப்போ 5,000 × 3 × 5/100. இப்போ பாருங்கள், எப்போது 100ல் இருக்கிற 2 0, 5,000ல் இருக்கிற 2 0 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது என்ன? 50 × 3 × 5. எல்லாத்தையும் பெருக்கினா உங்களுக்கு 750 கிடைக்கும். இது பாருங்கள், ஈஸியாக பெருக்கிறது சொல்லித்தரேன். இப்போ 5 5 25, 25 × 3 75, அப்படியே 0 போட்டுக்கலாம். அப்போ ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். இப்போ தனி வட்டி 750 ரூபா ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது எவ்வளோ கேட்குறாங்க? மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மொத்த தொகை அப்படின்னா அசலையும் வட்டியும் கூட்டுறது. அப்போ அசல் எவ்வளோ? 5,000 ரூபா, வட்டி எவ்வளோ? 750 ரூபா. அப்போ 5,000 + 750, அப்போ 5,750 ரூபா அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்க கேள்வியில் என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அதன்படி தான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வட்டி கொடுத்துருக்காங்க கேள்வியில், அடுத்தது மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 750, 5,750ன்னு கொடுத்துருப்பாங்க. இதே ஆப்ஷன்ஸை 4மே குழப்பி கொடுத்துருப்பாங்க. இப்போ இதே 2வது ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்கன்னா 5,750, 750ன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, மாற்றி டிக் அடிச்சிடக்கூடாது. கேள்வியில் உங்களுக்கு எந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்களோ அதுதான் கீழே இருக்க 4 ஆப்ஷன்ஸில் ஒன்று வரும். அதனால் கவனமாக நீங்கள் பார்த்து டிக் பண்ணணும். அடுத்தது 3வது கணக்கு, சாந்தின்ற ஒருத்தவங்க, இதுவும் பேங்க் தான், ஒரு வங்கியிலிருந்து வருஷத்துக்கு 12% வட்டி வீதம் 6,000 ரூபா 7 வருஷத்துக்கு கடனாக வாங்குகிறாங்க.
7 வருஷம் கழித்து அவர் எவ்வளோ பணம் செலுத்தினா கடன் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இது இன்டைரக்டாக கேட்குற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா மொத்த தொகையை தான் அவங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தையில் கேட்குறாங்க. 7 வருஷம் கழித்து மொத்தமாக எவ்வளோ தொகை கொடுக்கணும், அதுதான் அவங்க எவ்வளவு கொடுத்தா கடன் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்த தொகைக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? அசலையும் வட்டியும் கூட்டினா கிடைக்கிறது. அப்போ எனக்கு என்ன வேணும்? தனி வட்டி நான் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ தனி வட்டி கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? PNR/100. பியோட வேல்யூ தெரியும், என்னோட வேல்யூ தெரியும், ஆரோட வேல்யூ தெரியும். எல்லாத்தையும் போடுங்க. 6000 × 7 × 12/100. அதே மாதிரி தான் 2 ஜீரோக்கு 100ல் இருக்க 2 ஜீரோ, 6000 இருக்க 2 ஜீரோ போயிடும். இது ஈஸியாக பெருக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், எல்லாத்தையும் பெருகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு 7ஐயும் 12ஐயும் பெருக்குங்க. 7 12 பெருக்குனா 84 வரும். 84 6ஆல் பெருக்குனிங்கன்னா 504 வந்துடும். ஜீரோ அப்படியே போட்டுடலாம் உங்களுக்கு. அப்போ எனக்கு வட்டி எவ்வளோ வரும்? 5040 ரூபா வரும். ஏற்கனவே அசல் எவ்வளோ? 6000 ரூபா. அப்போ இந்த அசல் 6000ஐயும் இந்த 5040ஐயும் கூட்டினா எவ்வளோ அமௌண்ட் வரும்? 11,040 ரூபா வரும். அப்போ அந்த சாந்தின்றவங்க எவ்வளோ கொடுக்கணும்? 11,040 ரூபா கொடுத்தா என்ன ஆகும்? கடன் தீர்ந்துடும். இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. எவ்வளோ கடன் தீரும், எவ்வளோ கொடுத்தா. இந்த மாதிரி கேள்வி கேட்டாலே நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன கண்டுபிடிக்கணுன்றதை மைண்டில் வச்சுக்கணும். மொத்த தொகை தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத கரெக்டாக வச்சுக்கோங்க. அடுத்த கணக்கு. குமாரவேல் அப்படின்ற ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து 750 தனி வட்டியாக செலுத்துகிறாரு. இங்கே கேட்குறது அசலே அவங்க சொல்லலை. அப்போ அசல் தான் கேள்வியாக கேட்குறாங்க. கேள்வியில் என்னென்னலாம் இருக்குது, உங்களுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வட்டி விகிதம் கொடுத்துருக்காங்க. அப்போ வட்டி விகிதம்ன்றது 10% கொடுத்துருக்காங்க. வருஷமும் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி தனி வட்டியும் கொடுத்துட்டாங்க. சில டைம் தனி வட்டின்னு கொடுத்துருப்பாங்க கேள்வியில், சில டைம் வட்டி அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் அந்த வார்த்தையை வட்டின்னு எடுத்துட்டாலே என்னது, வட்டின்ற வார்த்தை வந்தாலே அது தனி வட்டி தான். இன்னொரு வட்டியும் இருக்குது, கூட்டு வட்டின்னு. ஆனால் அதை நீங்கள் கூட்டு வட்டியாக எடுக்கவே கூடாது. வட்டின்னு எங்கே வந்தாலும் சரி, அது கண்டிப்பாக தனி வட்டியாக தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், ஐயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதாவது 750 ரூபா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எனக்கு என்ன கேட்குறாங்க? அசல் தான் கேட்குறாங்க. அசல்னால் என்னது? பியோட வேல்யூ. அதே ஃபார்முலா தான், I = PNR/100. இப்போ வேல்யூஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ எல்லா வேல்யூயும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஐயோட வேல்யூ 750, P × என்னோட வேல்யூ 2, ஆரோட வேல்யூ 10 /100. பியை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மீது எல்லா நம்பரையும் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறோம். ஏற்கனவே அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது அதாவது கீழே இருக்க நம்பர் மேலே போயிடும், மேலே இருக்க நம்பர் கீழே போயிடும். அதாவது பகுதியில் இருக்கிற தொகுதிக்கும், தொகுதியில் இருக்கிறது பகுதிக்கும். இங்கிலீஷில் சொல்லுவாங்க நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டருக்கும், டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பாருங்கள், பியை மட்டும் வச்சுடுறேன். கீழே இருக்க 100 அந்த பக்கம் போகும்போது மேலே போயிடும். அதே மாதிரி பி பக்கத்தில் இருக்கிற 2 10 இது கீழே வந்துடும். அப்போ 750 × 100 /2 × 10. பாருங்கள், 0 0 கேன்சல் பண்ணுறேன். 10ல் இருக்க 0வும் 100ல் இருக்க 0வையும் ஒரு 0 கேன்சல் ஆகிடும். அடுத்தது 1 2 I 2 10. எனக்கு மீது என்ன நம்பர் இருக்குது? 750 × 5. இப்போ ஈஸியாக பெருக்கிடலாம். 75 5 பெருக்குனிங்கன்னா 375 வரும். அது கூட சேர்த்து ஒரு 0 போட்டிங்கன்னா 3750 ரூபா வரும். இதுதான் அவரோட அசல். அவர் எவ்வளோ கடன் வாங்கியிருக்காரு? அசல் 3750 தான் வாங்கியிருக்காரு அப்படின்னு வரும். சரிங்களா? அடுத்தது 5வது சமம். எத்தனை ஆண்டுகளில் 5600 ரூபாய்க்கு ஆண்டுக்கு 6% தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 6720 உயரும்? இந்த மாதிரி மாடல் சம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா கவனிச்சுக்கோங்க. வருஷம் கேட்குறாங்க. சரிங்களா? என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க? 5600 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 6% தனி வட்டி வீதம். அப்போ 6ஓட வழி எனக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பி, அதாவது அசல். ஆரம்பத்தில் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, 5600ன்னு, அதுதான் என்னோட அசல் தொகை. சரிங்களா? இந்த பர்சன்டேஜ் வட்டிக்கு இவ்வளோ அமௌண்ட் உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா
அதுதான் என்னுடைய மொத்த தொகை. அதாவது ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அசலையும் வட்டியும் கூட்டி கிடைப்பது. சரியா? இப்போ எனக்கு ஏவோட வேல்யூ கொடுத்ததுனால நான் வட்டி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிப்பீங்க? வட்டின்றது என்னது? மொத்த அமௌண்ட்லேருந்து அசலை கழிச்சிட்டு எனக்கு என்ன கிடச்சிரும்? வட்டி கிடச்சிரும். அப்போ மொத்த அமௌண்ட் எவ்வளோ? 6720 ரூபாய் மைனஸ் அசல் எவ்வளோ? 5600. இது ரெண்டுத்தையும் கழிக்கும் போது எனக்கு என்ன வரும்? அமௌண்ட்டு 1120 ரூபாய் வரும். இதுதான் என்னுடைய வட்டி. இப்போ எனக்கு வட்டியோட ஃபார்முலா தெரியும் இல்லையா? PNR/100. இதுலேருந்து நான் வருஷம் தான் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ இதில் இருக்க எல்லா வேலையும் எனக்கு தெரியுமா? ஐயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். 1120 ரூபா. கேள்வியிலே வந்து பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. 5600 ரூபா கொடுத்துருக்காங்க. என்னோட வேல்யூ தெரியாது, எனக்கு 6% கொடுத்துருக்காங்க. அதையும் சப்ஸ்டியூட் பண்ணி /100 போட்டுருவேன். இப்போ எண்ணை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லா நம்பரும் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்படி கொண்டு போகும்போது என்ன வரும்? இந்த கீழே இருக்க 100 அங்கே போகும்போது மேலே போயிடும். இங்கே மேலே இருக்கு இல்லையா? 5600 × 6 இருக்குல்ல, அது கீழே வந்துடும். அப்போ 1120 × 100 /5600 × 6. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 100ல் தான் அடிக்கிறேன். 100ல் இருக்கிற 2 ஜீரோக்கும் இந்த 5600 இருக்கிற 2 ஜீரோ ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ மீதி என்ன இருக்கும்? ஒரு 56 கீழே இருக்கும். மேலே ஒரு 1120 அப்படியே தான் இருக்குது. இது ஈஸியாக அடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்? டேரெக்டாக 56 வாய்ப்பாலே அடிச்சிடுறேன். ஏன்னா 56 × 2 112 ஜீரோ தானே இருக்குது. அதனால் ஈஸியாக என்ன பண்ணலாம்? பக்கத்தில் ஜீரோ போட்டுடலாம். அப்போ டேரெக்டாகவே ஈஸியாக அடிச்சுக்கிறேன். அப்போ 56 ஒரு 56 56 2 56 112 ஜீரோ அப்படியே சேர்த்துக்கிறேன். சரிங்களா? இப்போ எனக்கு மீதி என்ன இருக்குது? 20/6. இதை நீங்கள் ரெண்டாவது வாய்ப்பால் அடிச்சும் போடலாம். இல்லை டேரெக்டாக என்ன பண்ணலாம்? கீழே வந்து நீங்கள் ஆப்ஷன் பாருங்கள், எந்த வருஷத்தில் கொடுத்துருக்காங்க, அதாவது கலப்பின பின்னமா இல்லை 20/6 என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாட்டு கணக்கு போட்டே இருக்கக்கூடாது. கீழே இருக்க ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும்? இந்த வருஷம் மட்டும் மாறும். மாதத்தில் கொடுத்துருக்காங்களா இல்லை வருஷத்தில் கொடுத்துருக்காங்களா நம்மளுக்கு தெரியாது. ஸோ கீழே இருக்க வருஷம் என்னென்னு பார்த்துக்கோங்க. அவங்க வந்து கலப்பு பின்னத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? 20/6 நான் 6வது வாய்ப்பால் அடிக்கிறேன். என்ன வரும்? 3 6 18. அப்போ 3. சரிங்களா? மீதி என்ன இருக்குது? 2 இருக்குது. அது 2 போட்டு /6 போட்டுருவோம். இதுதான் கலப்பு பின்னம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 3 2/6. இப்போ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்? ரெண்டாவது வாய்ப்பால் அடிச்சுக்கிறேன். 1 2 2 3 2 6. அப்போ 3 1/3 ஆண்டுகள். இந்த 4 ஆப்ஷன்ஸில் இதை மாற்றி மாற்றி இருக்கும். 3 1/3 ஆண்டுகள் கொடுத்துருப்பாங்க. 3 1/2 கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா 3 1/4 கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எது கரெக்டான ஆன்சரோ அதை பார்த்து நீங்கள் டிக் அடிக்கணும். இருக்கோம் இன்றைய கிளாஸு. சரிங்களா? இந்த 5 கணக்கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? இதுக்கோட கண்டினியூட்டி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்ட்டில் இன்னொரு நாள் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும், அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் படிப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? லைக் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எங்கள் வீடியோஸ் அடுத்து உங்களுக்கு என்ன ஆகும்? கண்டினியூவாக வந்துட்டுருக்கோம். ஒரு சம்மும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நீங்கள் கரெக்டாக படிக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.